Rishi's International School offer 100% scholarship to the students who secured 450 and above in 10th class. சென்னை மாநகராட்சியில் உள்ள 1,80,000 தெருநாய்களுக்கு 3 கோடி ரூபாய் செலவில் ராபிஸ் தடுப்பூசி செலுத்த சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. இத்திட்டம் ஜூன் மாதம் முதல் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பொதுமக்களுக்கு இடையூறாக சாலைகளில் சுற்றித் திரியும் தெருநாய்களை கட்டுப்படுத்தும் வகையில் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மண்டலங்களில் 10 நாய்கள் இன கட்டுப்பாட்டு மையங்கள் கட்டப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி அருகே பளியன்குடியில் நடத்தப்பட்ட மக்கள் தொடர்பு முகாமில் குழந்தைகள் நல வளர்ச்சி திட்ட அலுவலரை ஆட்சியர் கடிந்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் அருகே உள்ள பளியன்குடியில் மலை கிராம மக்களுக்காக மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் மற்றும் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வன், ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் முகாமில் குழந்தைகள் நல வளர்ச்சி திட்டத்தின் துறை சார்பில் கண்காட்சி எதுவும் அமைக்கப்படாததால் ஆட்சியர் ரஞ்சித் சிங் ஒருங்கிணைந்த மாவட்ட குழந்தைகள் நல வளர்ச்சி திட்ட அலுவலர் மீனாட்சி சுந்தரேஸ்வரியை கடுமையாக கடிந்து கொண்டார். மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாம் கேம்ப் போட்டுருக்காங்க, சரியாக சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான எல்லாமே இருக்கு. இதெல்லாம் காட்டணும். ஏற்கனவே ஒரு 40 பேர் தான் இருக்கிறாங்க. 40 பேரில் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல, நீங்கள் அவங்கள்ட்ட சரியாக சொல்ல முடியலன்னு என்ன அர்த்தம்? Rishi's International School offer 100% scholarship to the students who secured 450 and above in 10th class.